ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போன வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியம்மாட பிள்ளைக்கு வந்து வெட்டிங் வைக்கிறதால வெட்டிங்க்கு தேவையான ட்ரெஸ்ஸையுமே எல்லாமே எடுத்து வச்சாச்சு. 5 days வந்து ஊரில் போய்ட்டு தங்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இந்த சேனலில் வரப்போகிற வீடியோ வந்து வெட்டிங் vlog தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் வந்து ஒரு 6:45 போல் பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 2:30 மணி ஆகிட்டு. 2 பஸ் மாறி வரணும். இங்கே இந்த திரும்ப அங்கே போகும்போது 3 பஸ் மாறி போகணும். அப்புறம் ஒரு யோகட் பாலுமே குடிச்சிட்டு பன் ஒன்று சாப்பிட்டு பஸ்ஸில் அப்படியே ட்ராவல் பண்ணோம். சும்மா டயர்டு இல்லை, அந்த மாதிரி டயர்டு. எப்பவும் வாரத்தை விட இன்றைக்கி ஓவராகவே டயர்டாக இருந்துச்சு. சத்தி எல்லாம் எடுத்து வெறுத்து போய்ட்டுருச்சு. ஏண்டா வந்தோன்ற மாதிரி. திரும்பி வீட்டுக்கே போய்ட்டுருவோமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனி என்ன போய்ட்டு ஆகணும்னு சொல்லி வந்துட்டான். எனக்கு பிடிக்காத வாகனம்னா பஸ் தான். பஸ்ஸில் போனால் யாருக்கெல்லாம் சத்தி இப்போவுமே வரணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிக்கு வந்து இறங்கின உடனே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்த பஸ் மாறுறதுக்கு இயலவே இல்லை. அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. ரொம்பவுமே அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியும், அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு கேக் பிஸ்கட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா வந்து தடபொருள்லாம் நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதுக்கு முதலையும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போது வீட்டுக்கு இங்கே வந்துட்டு போயிட்டு வந்து ஒரு 2.5 மாதம் இருக்கும். திரும்ப வந்திக்கிறேன் கல்யாணம்ன்றதால. வீட்டுக்கு வந்ததே 2:30 மணி. திரும்ப என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு 3:45க்கும் பெரியம்மாட வீட்டுக்கு போவோம்னு சொல்லி சரி ரெடி ஆகியாச்சு. பெரியம்மாட வீட்டுக்கு வந்து போனது நானும் அம்மாவும் வாப்பாவும் மட்டும்தான். திரும்பவும் பஸ்லையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன செய்ய, கொஞ்சம் கிட்ட தான். பஸ்க்கு வந்து 50 ரூபா தூரம் தான். சரி போய்ட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். அன்றைக்கி செம்மன் டயர்ட், எப்படின்னு சொல்கிறேன்டே தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பெரியம்மாட வீட்டுக்கு போய்ட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வெட்டிங் ஒரு சும்மா கலகலன்ட்டு இருந்துச்சு. போய்ட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து போகிற வீட்டுக்கே திரும்ப வந்தோம். வரும்போது கொஞ்சம் தூரம் நடந்தேன்னு சொன்னேன் இல்லையா, திரும்பவும் நடக்கிறதுக்கு எல்லா உடம்புக்கு தெம்பே இல்லை, தலை சுற்றி வர அளவுக்கு. டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ப்ளட் வேறே குறைஞ்சிட்டுன்னு சொல்லி. இப்படிலாம் டயர்டாகினா என்ன ஆகும் என்ன. அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிக்குமா போவோம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆட்டோவில் வந்துட்டு அதுக்கப்புறமா பஸ்லேயே போயாச்சு வீட்டுக்கு. தாத்தாவுமே வந்து கொழும்புலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆப்பமெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன்னாக கழிச்சிட்டு இருந்தோம். நான் தாத்தா என்னோடய ஃபேமிலி எல்லோரும். அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் திண்டேன். இதுக்கு முதல் முழுக்க திண்டிக்கிறேன். அதுவும் டேஸ்ட் இல்லை, இது லைட்டாக இனிப்பாக இருந்துச்சு. ட்ராகன் ஃப்ரூட் டைம் திண்டுட்டு நைட்டுமே வந்து இடியாப்பம் தான் சாப்பிட்டேன். பஸ்ஸில் டயர்டாகி வந்ததால் தூங்கினா சரி தூக்கம் வரும்னு பார்த்தா தூக்கமே இல்லை. ஏன்னு சொன்னால் சரியான பனி கூதல், எனக்கு எங்கே செட் ஆகலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்மா வந்து மெக்கரோனி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அம்மா மெக்கரோனி செய்கிறாங்க, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் டீக்காக வேண்டி. டீ வந்தது அப்புறம் டீயை குடிச்சிட்டு நம்மளோட வெளியே பார்க்க வேண்டியது தான். பனிக்கிற ஊர்லேருந்து போயிட்டு சூடான ஊருக்கு போயிட்டு இப்போ சூடு தான் செட் ஆகுது. குளிர் வந்து ஒத்துக்கொள்ளுது. அதுக்கப்புறமே நம்மளோட டீயும் வந்தாச்சு. நல்லா சுட சுட குடித்தாச்சு. அம்மாவோட வீட்டில் வந்து இந்த குஷன் செட்டுமே எடுத்திருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நல்லா இருக்குதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குஷன் செட் டேபிளில் வந்து கண்ணாடி உடஞ்சிட்டு தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.